ஹாய் எல்லாருக்கும். நான் ஊருக்கு போயிட்டு என்னென்ன இருக்குது காய்ச்சிருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள் நிலமைய. இது குண்டு குண்டாக காய்ச்சிருந்த காய் இதெல்லாம் பார்க்காம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதனால தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலான்னு ஒரு டூர் போகலான்னு வந்தேன். பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு, காயெல்லாம் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ க்யூட்டாக அந்த காய்கறிலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் காய் வந்த உடனே காட்டுறேன். அவரைக்காயெல்லாம் பாருங்கள் அப்படியே முத்து முத்தாக மணி போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அதோடய பூ பார்த்திங்கன்னா அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் நாள்தோறும். இந்த தக்காளி செடியெலாம் வாங்கி வச்சுருக்கேன், வளர்ந்ததுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் அந்த விதையெல்லாம் போட்டு வளர்த்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது அடுத்து அவரைக்கொடி தான், அங்கே கொஞ்சம் வச்சுருந்தேன், அதை தான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொய்யா இதெல்லாம் இருந்தது. கொஞ்சம் வெத்தலையும் பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு காட்டிட்டு உங்களுக்கு அப்படியே கட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமைன்றதுனால படைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிரிக்க வந்திருக்கேன். ரொம்ப க்யூட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் அரைச்சி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படியே இந்த பூக்களெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீடியோஸில் அந்த பூவையும் காட்டியிருக்கேன். அந்த பூ அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பார்த்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த பூவை வர்ணிக்கவே முடியாது. அவ்வளோ அழகான அந்த எல்லோ கலர் பூ, அது என்னென்னு சொல்கிறதுக்கு இடமே இல்லை. அவ்வளோ அழகான பூக்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் விதைலாம் போட்டிருக்கேன், விதை இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக காட்டுறேன் வளர்ந்ததுக்கப்புறம். அப்படியே வளர்த்தி பார்த்துட்டு